ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனின் சிறந்தாழ்ந்த நன்றிகள், நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது தெய்வீக கீர்த்தனை என்ற பகுதியில் திருஞான சம்பந்தர் பெருமானின் பல்வேறு பாடல்களும் அதனுடைய விளக்கங்களையும் தொடர்ந்து காணலாம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி போர் தூவள் மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறி போர் தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன், ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த, ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, பெம்மான் இவனன்றே. அருநெறிய மறைவள்ள முனியகன் பொய்கை அலர்மேய, அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை, ஒரு நெறிய மணம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, ஒரு நெறிய மணம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தேவாரத்தின் திருக்கடை காப்பாக விளங்கக்கூடிய திருப்பிரமபுரம் என்கின்ற தலத்தினுடைய பாடல். ஞான சம்பந்தர் பெருமானுடைய தேவாரம் முதல் 2, 3 திருமுறைகளை குறிக்கும்.
இதையே நம்ம திருக்கடைக்காப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத ஞானசம்பந்தர் பெருமான் தன்னுடைய 10வது அல்லது 11வது பாடலில் குறிப்பிட்டிருப்பார். இதை பாடுவதால் நமக்கு காப்பாக விளங்கும். அப்படிப்பட்ட திருப்பிரமபுரம் என்கின்ற சீர்காழி தலத்தினுடைய பாடல் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டவுடன் பாடிய முதல் பாடல். இப்பாடலை ஓதுவதால் என்ன பலன் என்று பார்ப்போம். தோடுடைய செவியன் முதலில் ஞானசம்பந்த பெருமான் இப்பாடலை பாடும் பொழுது ஈசனுடைய பெருமைகளையும் அவருடைய எப்படிலாம் வந்தார், அதாவது தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன், அதாவது எருது மேலே வந்தார், வெண்மதி நிலவை சூடி வந்தார் என்று பல்வேறு காடுடைய சுடலை உடல் முழுதும் திருநீர் பூசி கொண்டிருந்தார் என்று பல்வேறு விதமாக ஈசனுடைய பெருமைகளும் அவருடைய அழகையும் வர்ணித்தார். இப்பாடல் முழுவதும் பாடியவர் 10வது அல்லது 11வது பாடலில் பலஸ்ருதியாக இப்பாடலை பாடுவதால் நமக்கு என்ன பலன் என்று கூறுகிறார். அவ்வாறு இந்த பாடலை பாடுவதால் குழந்தைகள் நல்ல அறிவாற்றல், நல்ல ஒழுக்கம், நல் ஞானம், நல்ல சிந்தனை அனைத்தும் பெற்று விளங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இத்தலத்து பாடலை நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி பாடிக்கொண்டு இருந்தால் நமக்கு முக்தி என்றது திண்ணம். மேலும் குழந்தைகளுடைய இக்காலகட்டத்தில் உள்ள பல்வேறு தீமைகள் விலகி குழந்தைகள் நல்ல நிலையில் வளருவார்கள் என்பது திண்ணம். இதை தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடுவதால் குழந்தைகள் எப்பொழுதும் நல்லவர்களாக விளங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பாடலை பாடுவதால் நம்முடைய தொல்வினைகள், பல்வேறு பிறவிகளில் நாம் தேக்கி வைத்த தொல்வினைகள் நீங்கும் என்பதை கடைசி வரியில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது. இதை நீ ஒன்றும் கஷ்டமே படவே வேண்டியதில்லை. இந்த ஞானசம்பந்தர் பெருமானுடைய தோடுடைய செவியன் என்ற பாடலை நீ பாடினால் உன்னுடைய தொல்வினைகள் என்பது தீர்தல் எளிது. எந்த ஒரு பரிகாரமோ எதுவுமே நீங்கள் பண்ணவே வேண்டியதில்லை. ஞானசம்பந்தர் பெருமானுடைய தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடினால் குழந்தைகள் நல்ல ஞானம், நல்ல ஒழுக்கம், நற்சிந்தனை, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல நடத்தையுடன் நன்றாக வளருவார்கள், படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாடலை பாடினா குழந்தைங்களுக்கு அந்த பேச தயக்கம் இருக்குது பாருங்கள், அது கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில குழந்தைங்க 3 வயசு ஆன பிறகு கூட பேசாமல் இருப்பாங்க. இந்த பாடலை பாடினா நிச்சயமாக குழந்தைகளுக்கு அந்த பேச்சாற்றல் நல்லா வரும் அப்படின்றத ஞானசம்பந்தர் பெருமான் வழக்குலேயும் இதை வழக்கு வட்டார வழக்குலேயும் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பாடலை பாடினா குழந்தைங்க நல்ல பேச்சாற்றலோட நல்லா சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனைவரும் ஓதுவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, தொல்வினை, மொத்த தொல்வினையும் தீர்க்கும். எந்த பரிகாரம் நம்ம போக வேண்டியதில்லை. திருமுறைகளை பாடினால் ஓதுவதால் என்ன பலன் அப்படின்றத ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருக்கடைக்காப்பு ஒவ்வொரு பாடலும் 10வது அல்லது 11வது பாடலில் அதனுடைய பலஸ்ருதி நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அதே போல் தொல்வினை நீக்கக்கூடிய இப்பாடலை நம் அனைவரும் ஓதி வாழ்வில் எல்லாவித நலமும் வளமும் பெற்று நீடூடி வாழ்வோம். இதேபோல் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருக்கடைக்காப்பு பகுதியிலிருந்து பல்வேறு பாடல்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.